ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடிஎக்ஸன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு வந்து நான் 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேங்க. சுத்தமாக கழுவிட்டு அதை நல்லா தொடச்சிடணும். தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பொடிசாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. இந்த விழுவிழுப்பு தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள், இப்போ வதக்கிட்டேன் பாருங்கள். வதங்கவும் நல்லா வெண்டைக்காய் கம்மியாயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கணும். நம்மளுக்கு அந்த பிசுப்பு தன்மையில் பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதே பாத்திரம் தாங்க வச்சுருக்கேன், இதை மாற்றிட்டேன். இப்போ வந்து இது கூடவே வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப வேண்டாம். இப்போ எண்ணெய் காயும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறலாங்க. இது கூடவே 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு உளுந்தும் பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறலாம். சேர்த்து இது வந்து ரொம்ப வதங்க வேண்டாம். நம்ம லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூடவே வெண்டைக்காவையும் சேர்த்தே வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப வதங்க வேண்டாங்க, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ இது கூடவே லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன தக்காளி எடுத்துருக்கேங்க. அதையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விடலாம். இது வந்து தக்காளி வந்து நம்மளுக்கு ஃபுல்லாலாம் வதங்க வேண்டாங்க, லைட்டாக தான் பரட்டி விட்ருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காவும் அது கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு வந்து இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இது வதங்கவும் நம்மளுக்கு கம்மியாகும், அதனால் உப்பு வந்து கம்மி பண்ணியே போட்டுக்கிறணும். இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நம்ம வெண்டைக்காவும் 2 சேர்ந்து நல்லா வதங்கிடணும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா மிளகாத்தூள் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாங்க. மூடி போட்டு வைக்கல வந்து நல்லா வதங்கும். இங்கே பாருங்கள், மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு இன்னும் வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கணும். திரும்பவும் நான் மூடி போட்டு வச்சு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா வெண்டைக்காய் நம்மளுக்கு நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வரணுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம போட்ட மிளகாத்தூள் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து எல்லா சாதத்தோடய வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.